கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை மகா ஞானம் உள்ளவைகள் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மகா ஞானம் உள்ளவைகள். இந்த செய்திக்கு நான் தலைப்பாக மகா ஞானம் உள்ளவைகள் என்கிற இந்த தலைப்பை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமொழிகள் 30:24. பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த செய்திக்கான தலைப்பை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மகா ஞானம் உள்ளவைகள். நான் மற்ற இடங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தாலும், ஐக்கியத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தாலும், மீண்டுமாய் இந்த செய்தி நமக்கும் மற்ற அநேக ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கும் முகாந்தரமாய் இந்த செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பூமியிலேயே மகா ஞானம் உள்ளவைகளாய் 4 ஜீவராசிகள் அறியப்பட்டிருக்கிறது. 4 ஜீவராசிகள். இங்கே இந்த பகுதியிலே இது யாரு எழுதுகிற அல்லது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, அதாவது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே பார்க்கும்போது, யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னுங்கிற புருஷன் ஊகாலுக்கும் ஈத்தியேலுக்கும் வசனித்து சொல்கிற உபதேச வாக்கியங்களாக இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் முதற்க அறிய வேண்டும். அப்ப ஆகூருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அற்புதமான வாக்கியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மகா ஞானம் உள்ள 4 ஜீவராசிகள் இந்த பூமியில இருக்கிறதா. இதன் அடிப்படையில தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, தமது புது உடன்படிக்கையின் சபைக்கு கற்றுக் கொடுக்கிற விலையேறப்பட்ட சத்தியங்களை நாம் சற்று தியானிக்கலாம். அதுல 25ஆம் வசனத்திலிருந்து நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 25, 26, 27, 28 ஆகிய 4 வசனங்கள்ல 4 ஜீவ ராசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமான ஜந்துக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது எறும்பை குறித்தும், 2வது குழி முசல்களை குறித்தும், 3வது வெட்டுக்கிளிகளை குறித்தும், 4வது சிலந்தி பூச்சி ஆகிய இந்த ஜந்துக்களை குறித்து பரிசுத்த வேதம் அற்புதமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையாவே இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் மகா ஞானம் உள்ளவைகளும் புது உடன்படிக்கையின் சபையும் என்றுதான் இந்த செய்திக்கு தலைப்பை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில மகா ஞானம் உள்ளவைகள் 7, 8 என்று சொல்லி காண்பித்து கொடுக்காமல் 4 மாத்திரம் பரிசுத்த வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இந்த 4 மகா ஞானம் உள்ள ஜந்துக்களின் மூலமா தேவன் நமக்கு புது உடன்படிக்கையின் சபைக்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த 4 ஜீவ ராசிகளை கொண்டு புது உடன்படிக்கையின் சபைக்கு தேவையான ஒட்டுமொத்த ஜீவியத்திற்கும் வேண்டிய அவசியமான சத்தியங்களை, படிப்பினைகளை தேவன் காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் எறும்பு, குழி முசல்கள், வெட்டுக்கிளிகள், அதனை தொடர்ந்து வரக்கூடிய சிலந்தி பூச்சி ஆகிய இந்த 4 ஜீவ ராசிகளை ஆண்டவர் எதற்காக இங்கே எழுதி வைத்திருக்கிறார்? என்ன வெளிப்பாடு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 25வது வசனம். அவை யாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். நான் முன்னமே சொன்னது போல உண்மையாகவே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் தேவையான 4 சத்தியங்கள் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாவே இந்த செய்தியினுடைய முடிவுல நீங்க கடைசி வரைக்கும் இந்த செய்தியை தெளிவா கேளுங்க. காணொளி மூலமா கேட்கிறவர்களும் இந்த செய்தியை கடைசி வரைக்கும் கேளுங்க. கடைசி வரைக்கும் கேட்டு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த செய்தியின் முடிவுல நீங்களும் நானும் கண்டுகொள்கிற ஒரு விசேஷித்த மேன்மை என்ன தெரியுமா? ஐயா, கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் இந்த 4 படிப்பினைகள், இந்த 4 ஜீவராசிகள் மூலம் தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு
மகா ஞானம் உள்ளவைகள் பிரியமானவர்களே. அதுல முதலாவது நாம் பார்க்கிறோம், முதலாவது படிப்பினை, முதல் காரியம் என்ன தெரியுமா? எறும்பு கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்கிறோம். இதுதான் முதல் படிப்பினை. என்ன தெரியுமா? ரட்சிப்பை கண்டடைவதற்கான கிருபையின் காலம், ரட்சிப்பை கண்டடைவதற்கான கிருபையின் காலம். ஏனென்றால் எறும்புக்கு என்ன காலம் தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்பொழுது ஒரு கோடை காலம் இருக்கு. இந்த கோடை காலத்தை தாண்டி இன்னொரு காலம் வரும், மாரி காலம், குளிர்காலம். இந்த காலத்துல அதால என்ன செய்ய முடியாது? ஆகாரத்தை என்ன செய்ய முடியாது? சேகரிக்கவே முடியாது, ஆகாரத்தை சம்பாதிக்கவே முடியாது. அதனாலதான் அதுக்கு எறும்புக்கு நல்லா தெரியும், இந்த கோடை காலம் தான் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அருமையான காலம். அதனாலதான் அந்த எறும்பு குறித்து வேதம் சொல்லுது. எறும்புடைய உருவத்தை குறித்தோ எறும்பினுடைய அசைவ குறித்தோ அது மகா ஞானம் உள்ளது என்று எழுதாமல், அது ஆகாரம் சேர்த்து வைக்கிற முறையை குறித்து தான் அது மகா ஞானம் உள்ளது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது, திருஷ்டாந்தப்படுத்தப்படுகிறது. எதை வைத்து? அற்பமான ஜந்து அப்படிங்கிறத வைத்து இல்ல, அது கோடை காலத்துல தங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, அற்பமான ஜந்து தான். அதுக்கு எறும்புக்கு இருதயம் கூட இருக்காது, எறும்புக்கு இதயம் கூட இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன செய்யாது, இருக்காது. அப்படி லேசா கை வச்சு நசுக்கினா போதும், அவளை லேசா தட்டி விட்டா போதும், அப்படி செத்துரும். லேசா தட்டி விட்ட சுண்டி விட்டாலே அப்படி சுருண்டுரும் சில நேரத்துல. அவ்வளவு ஒரு அற்பமான ஜந்து. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுது பாருங்க, அது கோடை காலத்துல தங்களுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்க. அப்ப அது ஒரே கோட்ல போறதுனால அது மகா ஞானம் உள்ளதுன்னு பைபிள்ல போடல. என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த எறும்பு கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷித்த பகுதி. ஏன்னா ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது எரேமியாவை கொண்டு பேசுறாரு. எரேமியா 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்க சொல்ற, கோடை காலம் சென்றது, அறுப்பு காலம், மன்னிக்கவும், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லி எரேமியா 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போ அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிஞ்சிட்டு, நாமும் ரட்சிக்கப்படல. காலத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, காலத்தை சரியான காலத்துல நமக்கு வேண்டிய ஆகாரமாகிய ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை கண்டடைய வேண்டும். அன்று முதல்ல காண்பிக்கிற மகா ஞானமுள்ள அனுபவம் என்ன தெரியுமா? நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. மகா ஞானமுள்ள அனுபவத்துல முதல்ல காண்பிக்கப்படுது என்ன தெரியுமா? ஆகாரத்தை சேர்க்கணும், ஆகாரத்தை பற்றி கொள்றது, சரியான சமயத்துல கண்டடைகிற ஒரு அனுபவம். அதைத்தான் பைபிள் காண்பிக்கிறது. ஏன்னா இந்த எறும்புக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் ஒரு மழை காலம் வரும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, மழை காலத்துல எறும்பால ஏதாவது செய்ய முடியுமா? சேகரிக்க முடியுமா? சேகரிக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இப்ப இங்க கூடாரத்துல ஏதோ ஒரு முறுக்கை சிந்திட்டாங்க, முறுக்கோ ஒரு மிச்சரும் விழுந்துட்டு, அந்த மிச்சரை தூக்கிட்டு வெளியே போய் அந்த ஒரு செடிக்குள்ள, ஒரு முட்செடிக்குள்ள அதோட கூண்டை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் மழையில் என்ன செய்யப்பட்டுரும், அதெல்லாம் அப்படி அடிக்கப்பட்டு அதுவே இழுத்துட்டு போயிடும். அதால கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் எதற்காக அதை காண்பிக்கிறாருன்னா, அது உண்மையாவே அதற்குள்ளே மகா ஞானம் இருந்தது. அந்த மகா ஞானம் என்ன? சரியான காலத்தை பிரோஜனப்படுத்தி கொண்டது. ஆண்டவரும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் அங்கலாய்க்கிறார். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்லி இதே அதிகாரம் எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதே அதிகாரம் தான் எரேமியா 8:7 சொல்லும் போது, அப்ப ஜனங்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, நிர்விசாரமா இருக்காங்க. ஆகாயத்தில் உள்ள நாரைக்கு தெரியுது என்னது, தன் வேலையை தெரியுது. காட்டுப்புறா, கொக்கு, தகவிலான் குருவி ஆகியவைகள் தங்கள் வரத்துக்கு காலத்தை அறியுது. ஆனா என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் சொல்றார். பிரியமானவர்களே, காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளணும். இதான் மகா ஞானம் உள்ளது. அந்த எறும்பு ஏதோ ஆகாரம் சொல்லி ஏதோ நம்ம எழுத்தின்படியான அது அல்ல,
ஆண்டவர் காண்பிக்கிற விசேஷித்த படிப்பன் என்ன தெரியுமா? ஆகாரம் என்பது எறும்புக்கு ஆகாரம் ஒரு சின்ன துண்டு சீனியா இருக்கலாம், அல்லது ஒரு எறும்பு ஒரு 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 முறுக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன ஆகாரம் தெரியுமா? இயேசு சொன்னா ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை கண்டடைய வேண்டும். அவரை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கேற்ற போஜனமா இருக்கிறது என்று சொல்லி யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை தவற விட்டுறாதீங்க. நான் கூட உண்மையாவே இந்த செய்தியை 2-3 இடத்துல நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நேற்றைய தினம் கூட நான் உபவாச கூட்டத்தில் பேசும்போது உண்மையிலே அழுதுகிட்டே தான் பேசுறேன். ஏன்னா காலத்தை பிரோஜனப்படுத்தணுமே. நீ காலத்தை விட்டுட்டு, ஒரு சரியான காலத்தை விட்டுட்டு மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, கிடைக்கிற காலத்தெல்லாம் விட்டுட்டு பின்னால பார்த்துக்கலாம் சொல்லி நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். procrastinate men procrastinate men postpone the day of salvation, the day of the accepted time upon which God wants to save him. மனிதனை ரட்சிக்க அவர் வாஞ்சிக்கிறார். அந்த கிருபை உள்ள நாட்கள்ல அவனை ரட்சிக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். ஆனா மனிதனோ அதை காலம் தள்ளிக்கிட்டே இருக்கிறான். வேதத்தை பாருங்க, அதான் ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது. எபிரேயர் 12, 16 மற்றும் 17 வேதம் சொல்லுது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதை சொல்ல சொன்னது மட்டும் இல்ல, அவன் பிற்பாடு போட்டு அழகா போட்டிருக்கு, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கவலையோடும் கண்ணீரோடும் தேடியும் மனம் மாறுதலை சொல்லுங்க, மனம் மாறுதலை காணாமற் போனான்னு சொல்லி வேதம் சொல்லுது. எந்த அளவுக்கு பாருங்க, இந்த மனுஷன் ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். பிற்பாடு முன்கூட்டியே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் நாட்களை அவன் பயன்படுத்த தவறி கர்த்தரால் உண்டான அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி ஜீவித்து அற்ப சந்தோஷத்திற்காக, அற்பமான உணவுக்காக, அற்புதமான தேவ திட்டத்தை இழந்து போன அந்த மனுஷன் பிற்பாடு தேடலான்னு சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் தேடியும் மனம் மாறுதல் என்ன செய்யாம போயிட்டானா, காணாமற் போயிட்டானா. அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவர் உணர்த்து வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியில நடத்தப்பட்டதுனால தான் இந்த செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, காலத்தை பிரோஜனப்படுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் காமிக்கிறார். இந்த எறும்பு கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்க்குது. ஏன்னா அதுக்கு என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நம்ம கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் இருக்கு அப்படின்னு தெரியும். கோடை காலத்துக்கு பிறகு நம்ம ஆகாரத்தை சேர்த்து வைக்க முடியாத ஒரு காலம் இருக்கு. இயேசுன்னு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் இன்னைக்கு கூட தியானித்தோமே. அந்த 9வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லும் போது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப அந்த நேரத்துல ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. பகற்காலம் இருக்கிற வரைக்கும் தான். அப்ப பகற்காலம் ராக்காலம். அதான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் பகற்காலங்கள்ல எதை கட்டளையிடுகிறாரோ, கிருபையை கட்டளையிடுகிறார்னு போட்டிருக்கு. கர்த்தர் பகற்காலங்களில் கிருபையை கட்டளையிடுகிறார்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் கிருபையை கட்டளையிடுகிறார். பகற்காலத்துல அவர் கிருபையை கட்டளையிடுகிறார் என்று வேதத்துல நீங்கள் நான் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, பகற்காலத்துல கிருபை, கர்த்தர் தமது கிருபையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த கிருபையுள்ள காலங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். கிருபையுள்ள காலங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே சொல்லி கர்த்தர் பகற்காலங்கள்ல தமது கிருபையை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சோலமேத்திட்டு ஆண்டவர் பேசும்போது 1 அதிகாரம் 2 வசனத்தில் ஆண்டவர், உத்தமிய மணவாளியை சகோதரி, நீ கதவை திற, என் தலை பனியினாலும் வெளியிலே பெய்யும் தூறலினாலும் என்ன செய்திருக்கிறது, நனைந்திருக்கிறது. கதவை திற அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் என்ன காலம்? சொல்லுங்க, மணவாளன் பேசுறது எந்த காலம்?
கிருபையின் காலம். இந்த காலத்தை விட்டுட்டா உடனே சாக்குபுக்கு சொல்ற 3ஆம் வசனத்துல உணர்த்தப்பட்ட 5:3 சொல்லுது. சாக்குபுக்கு சொல்றா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், அதை திரும்ப எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், எப்படி நான் அதை திரும்பவும் அழுக்காக்குவேன்னு சொல்லி சாக்குபுக்கு சொல்றா. இன்னைக்கும் பாருங்க, கிருபையுள்ள காலம். நமக்கு வேண்டிய ஆகாரம் ஜீவப்பமாய் கிறிஸ்து இருக்கிறா. நீ மனிதர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? இதை விட்டுதாங்க பிரியமானோல்ல, இதை விட்டுட்டு பிறகு பார்க்கலாம். இன்னைக்கு சபை கூடி வருதல் அலட்சியம் பண்றவங்க இருக்காங்க. வேத வசனத்தை வாசிக்கிறது கிடையாது, கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்துறது கிடையாது. நான் இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், மகா ஞானம் உள்ள சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். மகா ஞானம் உள்ள சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல முதல் பகுதி என்ன தெரியுமா? இப்பொழுதே இந்த காலத்தை நாம் பயன்படுத்தணும். அதனாலதான் பவுலுக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறார். நீங்க நீங்களான வாசிப்போமே. ஆனால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அப்படின்னு போடல, இன்றைக்குன்னு போடவே இல்லை. இன்றைக்கு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு முடிகிறதுக்கே எவ்வளவு நேரம் இருக்கு, கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கிட்ட இருக்கு. இன்றைக்குன்னு போடல, இப்பொழுதே. Now is the day of salvation. Now is the accepted time அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்பொழுதே, now. அதனாலதான் ஆண்டவர் எறும்புங்க முன்னால நிப்பாட்டி எப்படி காமிக்கிறார் பாருங்க. மகா ஞானம் உள்ளவைகள், பூமியில மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு. காலத்தை தான் பேசுறாரு. சரியான காலத்துல கண்டடையணும். நீ உண்மையிலே சொல்றேன், நான் சிலருக்குலாம் அப்படி சொல்லியிருக்கேன், நீங்க விட்டீங்கன்னா பின்னால எப்படி வருந்துவீங்க, ஜாக்கிரதை. இப்ப உள்ள வரல, இப்ப ஆண்டவருக்கு சத்தியத்துக்கு ஆண்டவர் பேசும்போது செவி கொடுக்கல அப்படின்னா பின்னால பயங்கர வருத்தம் இருக்கும். நாளைக்கு என்ன நடப்பு நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரட்சிப்பை காத்து கொண்டது நாளைக்கு பரலோகம் நமக்கு இருக்கு. நாளைக்கு கண்ணை திரும்பி மூடுறோம்னு வச்சுக்கோங்க, பரலோகம் போடனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுத்திகரிப்போடு பரிசுத்தமா இருந்தாதான் நான் கண்ணை மூடும் போது என்னது, கண்ணை மூடுற வரைக்கும், ஏன்னா நாளைக்கு கண்ணை மூடுற வரைக்கும் ரட்சிப்பின் சந்தோஷமும் தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ள மனசாட்சி உடையவங்களை நம்ம இருக்கிறது தான் உண்மையான ஆயத்தம் பிரியமானவர்களே. இது கிருபையின் காலம். இனி கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்றாரு. எரேமியா கொக்கு, காட்டுப்புறா, நாரை, தகவிலான் குருவி இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. என்ன எரேமியா இப்படி பேசுறாரு, ஆண்டவர் தான் பேச சொல்றாரு. அதெல்லாம் தங்கள் வரத்துக்கு காலத்தருதி நீங்களும் அறியலின்னு சொல்றாரு. ஆண்டு பரிசேயர் வேதபாரத்தை சொல்லும் போது கூட சொல்றார், பரிசேயரை பத்தி சொல்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையார்கள்ங்கிற இடத்துல ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் காண்பிக்கிறார். அஸ்தமான போது நீங்க என்ன சொல்றீங்க? சூரியன் தான் சொல்ற. அஸ்தமான போது என்ன சொல்றீங்க? வெளிவாங்கும் சொல்றீங்க. செவ்வானம் விட்டு இருக்கிறது வெளிவாங்கும் சொல்றீங்க. உதயமாகிற போது நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இப்போ என்னது, காற்றும் மழையும் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் நிதானிக்க தெரிந்த நீங்க இந்த காலங்களை நிதானிக்காம போயிட்டீங்களே. எந்த காலம்? இந்த கபோர்ட்ல பாருங்க, இன்னைக்கு ஆராதனை செய்தியை கேட்டோமே, இதுதான் யாவரும் பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து வந்த ஊழியம் இதுதான். தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்யறதா இருந்தாலும் சரி, சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் இந்நாள் வரைக்கும். அது என்ன சாட்சி? வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும், கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டியதென்றும் சொல்லலங்க, கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி
சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறேன் என்றும் சொல்லுகிறேனே என்று வேற ஒன்றையும் சொல்லுகிறது இல்லை. அதையும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதையும் சேர்த்துக்கணும்னு நம்ம நினைக்கலாம். இது எதை சொல்லுதுன்னா, எதையுமே சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த வசனங்களை பார்த்தா எதையுமே சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமா நம்ம ஊழியம் செய்யணும். இதை தாண்டி அவர் ஊழியத்தை வேற செய்யவே இல்லைங்க. அப்போ அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்லைன்னு மறுத்தா அப்புறம் அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லணும். பொய் சொன்னா அப்புறம் எல்லாமே பொய்யா இருப்பாரு. அதெல்லாம் பிரியமானவர்களே, எவ்வளவு மகத்துவமான ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தை தான் பரிசெயர் அறியாம போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டவர் இந்த பூமிக்கு வந்து அவரை குறித்து எழுதியிருக்கிற சகல தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த வெளிப்பாட்டை அறியாமல் போய்விட்டார்கள். ஏரோது கேட்கிறான், அப்பவும் கூட உணர்வு இல்லை. யூதருக்கு ராஜாவாக பிறப்பார்னு போட்டிருக்குது, அது எங்க பிறப்பார், எந்த காலம் சொல்லி திட்டமா விசாரிக்க சொல்றார். காலத்தை திட்டமா விசாரிக்க சொல்றார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, பிரபுக்கள் என்ன பண்றாங்க, அவங்க விசாரிக்காங்க. விசாரிச்சு பார்த்து அவர் பெத்லகேம், யூதாவில் உள்ள பெத்லகேம் பிறப்பார். உடனே பெத்லகேம்ல உடனே பட்டில பிறகு என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. காலத்தை இப்படிலாம் படிச்சவங்க, அந்த எழுதப்பட்டவர் தான் இங்க வந்திருக்கிறாருங்கிற அறிவு இல்லாதனால அவங்க குருடர்களாய் வாழ்ந்தாங்க. பிரியமானவர்களே, காலத்தை அறியணும். அவங்க எதை அறியறாங்க? அஸ்தமிக்கு உதயமாகுது, சூரியன் உதயமான இது நடக்கும், அஸ்தமிக்கும் போது இது நடக்கும். இதைத்தான் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 4 நட்சத்திரம் பார்க்கறது மாதிரி நம்ம எதை அறிந்திருக்கணும் அப்படின்னா பாருங்க, இதுதான் இந்த ஒளியுள்ள நாட்கள், கிருபையின் நாட்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட பரிசேயர், இப்படிப்பட்ட வேதபாரரை பார்த்து சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35 மற்றும் 36 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு, ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வாருங்கள், ஒளியின் இடத்துக்கு வாருங்கள் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். இருளில் நடக்கிறவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். யோவான் 12:35 தானே, 35-36 இருக்கும். ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான் ஒளி உங்களோடு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இருளில நடவாதபடிக்கு நீங்க ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியில் என்ன செய்யுங்க, நடவுங்கள்னு சொல்றாரு. எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, மகா ஞானம் உள்ள அந்த விசேஷம் என்ன அப்படின்னா, உண்மைதான் பிரியமானவர்களே, நம்ம இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே வாழ வேண்டாம். அன்று உணர்த்த அந்த சத்தியத்துக்கு அப்படியே அடிபணிவும். பிரியமானவர்களே, அன்று சில பகுதியை நமக்கு உணர்த்தும் போது உடனே நான் தாழ்த்த வேண்டியது இருக்கு. ஐயோ, முரட்டாட்டம் பண்ணவருடைய வாழ்க்கை அவ்வளவு அந்த பரிதாபம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை பயன்படுத்துவோம். அந்த எறும்பு ஆண்டவர் காண்பிக்கிற மகா ஞானம் உள்ளது. அதுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்துது. சொல்லுவாங்க, தலைக்கு மேல போன வெள்ளம் அழுதாலும் தீர்மானம் கேட்பாங்க. வெள்ளம் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஃபுல்லா நிறைஞ்சு வராது. கரண்ட் அளவு அது வரும், அப்படியே ஓடி வரும். அப்புறம் முழங்கால் அளவு, இடுப்பளவு, அப்புறம் நெஞ்சளவு, அதுக்கப்புறம் தாண்டி வரும். முதல்ல என்ன செய்யணும், காத்துட்டோம்னா அடுத்த காலத்துக்கு நம்ம தப்பிடுவோம். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதத்துல வாச பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும் போது, கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு சமயம் இருக்கு, அவரை கண்டடைய கூடாத ஒரு சமயம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கும் போது அவரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. அப்ப நம்ம அவர் சமீபமா இருக்கிற காலம் தான் எந்த காலம்? சத்தமா சொல்லுங்க, கிருபையின் காலம். இன்னைக்கு உண்மையிலேயே நமக்கு ஜீவன் கிடைச்சிருக்குன்னா என்ன தெரியுமா? கிருபையின் காலம். நாளைக்கு கிடைச்சிருக்குன்னா கிருபையின் காலம். அதுல நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்திடணும், நம்மளை ஒப்பு கொடுத்துடணும், மனம் திரும்பிடணும். குற்றங்கள் குறை இருக்கா, அது உடனே மனம் திரும்பணும். இதான் மகா ஞானம் உள்ள செயல்பாடு. ஏன்னா அங்க அடுத்து அவர் தான் சொல்றாரு, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா அவர் தூரமா போற ஒரு காலம் இருக்கு. அப்ப கூப்பிட்டாங்க கேட்க மாட்டார். ஏன்னா அந்த ஸ்திரீ பண்ணால, சூலமித்தி பண்றால, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன்,
என் நேசரோ இல்லை, அவர் போய்விட்டார். என்னாச்சு? அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. பாருங்க, தேடினேன், அவரை காணவில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதைத்தான் இங்க சொல்றார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இதனுடைய இன்னொரு பதம் என்ன தெரியுமா? கண்டடைய கூடாத சமயம்னு ஒரு சமயம் இருக்கு. உண்மை, 100% உண்மை. அவர் சமீபமா இருக்கும்போது அவர் நோக்கி கூப்பிடுங்க. என்ன தெரியுமா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தூரமா போகக்கூடிய ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதை தொடர்ந்து அவர் சொல்றார், துன்மார்க்கன் தன் வழியை, அடுத்த வசனம் 7ஆம் வசனத்துல சொல்றார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை, சத்தமா சொல்லுங்க, பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏன் தெரியுதா? திரும்பிடலாம். இப்ப மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரையும் விசாரிக்கும் போது நீங்க என்ன இது, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை அப்படியே அறியாமல் பண்ணிட்டேன்பா. ஓ, அப்படி உனக்கு இவ்வளவு ஒரு உணர்வு இருக்குன்னு உனக்கு நரகத்து போன்னு சொல்லி தள்ளிடுவார். நமக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இஷ்டம் போல வாழலாமே. ஞாயிற்றுக்கிழமை அவர் வரும்போது நான் சொல்லிக்கிறேன் ஐயா, அவர் வரும்போது இயேசுவே மன்னிங்கப்பா, சரியா, மன்னிச்சிடணும், பாத்துக்கங்க. எவ்வளவு துணிகரம் பார்த்தீங்களா? கிடைக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தணும் பிரியமான. இது சாதாரண அல்ல. எறும்புன்னு சொல்லி துரும்பு மாதிரி விட்டுறாதீங்க. இது மகா ஞானம் உள்ள அனுபவம், மகா ஞானம் உள்ளவைகள். பூமியில 4 தான் இந்த ஞானி கண்டடைகிறார். ஆகூர் என்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன், தேவ மனுஷன் தான் சொல்லுவோம். வெளிப்பாடு கிடைச்சது கோடை காலத்துல. எங்க அத்தை வீட்டுல இப்படி ஒரு டிவியில இப்படி ஓடும். நான் அடிக்கடி இதை பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு சுச்சு டிவின்னு சொல்லி ஏதோ ஒரு டிவியில போட்டிருப்பாங்க. நான் ஒரு சில டைம் பார்த்து ஞாபகம் இருக்கு. அந்த ஏதோ கருத்து இதை போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எறும்புகள்லாம் சேர்ந்து கோடை காலத்துல முதுகுல அப்படியே என்னது ஒவ்வொரு கோதுமை மணியா தூக்கிட்டு போகும். பயிர் வெளியில இருந்து அப்படியே தூக்கிட்டு போகும். வெட்டுக்கிளி பார்த்தீங்களா? வெட்டுக்கிளி அப்படி நின்று அப்படி ஹாயா, என்ன எறும்பு என்ன செஞ்சுட்டு இருக்க? அம்மா எனக்கு ஆகாரம் எடுக்கிறேன். அது கீழே ஒரு இதை போட்டுரும். அப்போ கூட இந்த வெட்டுக்கிளி நினைச்சு அதுக்கு உதவி செய்யாது, கிண்டல் பண்ணும், பரிகசிக்கும். இது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இது அப்படி கிட்டார் வாசிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அப்படி ஆடிக்கிட்டு இதை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும். அந்த கோடைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்காலம், பனி பயங்கரமா பெய்யும் போது இதெல்லாம் சேஃப்டியா ஒரு இடத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, எறும்பு தன்னுடைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிரும்னா இருந்து ஆகாரம் எல்லாம் சேர்த்துருக்கும். நிறைய முட்டையா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெட்டுக்கிளி என்ன செய்ய தெரியுமா? பசியில நடுங்க ஆரம்பிக்கும். ஐயோ, எறும்புட்டு போய் கேட்பேன்னு சொல்லும் போதுதான் எறும்பு சொல்லும், நீ அந்த காலத்தை நீ விட்டுட்டு இல்ல, அங்க நான் சொல்லும்போது நீ எப்படிலாம் நீ பரிசிச்ச, நான் உனக்கு இது ஆகாரமும் தர முடியும்னு சொல்லி கதவை அடைச்சிரும். அப்பதான் இது அப்படியே வேதனைப்பட்டு ஆள ஆரம்பிக்கும். ஐயோ, நான் காலத்தை விட்டுட்டேன்னு சொல்லி. இது ஒரு கதை தான். ஆனா எவ்வளவு அர்த்தம் உள்ளது பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, ஜீவப்பமாகிய கிறிஸ்து நம்முடைய ஆகாரம். அவரை பற்றி கொள்வதற்கு, அவரை புசிக்கிறதற்கு, அவரை தழுவுவதற்கு, அவரை அண்டிக் கொள்வதற்கு நமக்கு என்ன தாமதம்? அதனாலதான் சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். அதான் அவர் சொல்றாரு, குமாரனை முத்தஞ்சை, அவர் அண்டிக்குள். வானத்திலிருந்து வந்த அந்த ஜீவப்பமாகிய குமாரனை அண்டிக்கோள், அவரை புசி, அவரை முத்தஞ்சை. சங்கீதம் 2:12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எவ்வளவு மகா ஞானத்தை ஆண்டு வெளிப்படுத்துறார் பாருங்க. காற்றுள்ள போது என்ன செய், அப்ப காற்று இல்லாத சமயத்தில் தூற்ற முடியாது. அப்படியே தூற்றினாலும் போவாது. அப்படி எல்லாம் பதறும், சேர்ந்தே படிஞ்சிடும். அப்ப காற்று இருக்கும்போது என்ன செஞ்சிடணும்? அதெல்லாத்தையும் என்ன செஞ்சு தட்டிடணும். அழகா தட்டிடலாம். பிரியமானவர்களே, அல்லது ஜனங்கள் காற்றை எப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. காற்று கரெக்டா வரும்போது அந்த சமயத்துல காற்றடி நேரத்துல கரெக்டா அந்த பதரை அப்படி தட்டுறதுக்கு அழகா அதை அப்படியே தட்டிட்டே இருப்பாங்க. வினோயிங்க ஏதோ சொல்லுவாங்க.
வினோயிங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே படைக்க 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 அப்படியே அந்த காத்துல அப்படியே அடிச்சு அதெல்லாம் போயிடும். இன்னைக்கும் பிரியமான கிருபையுள்ள நாட்களை தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆகாரம் ஜீவப்பமாகிய கிறிஸ்து என்கிற தேவ வார்த்தையை புசித்து 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 நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதமான மனம் திரும்புதலுக்கு விரோதமா இருக்கக்கூடிய நம்முடைய இறுதி கடினத்தை சரி செய்வதற்கு, நம்முடைய பலவீனங்களை குறைவுகளை சரிப்படுத்துவதற்கு நம்ம இந்த ஆகாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மகா ஞானம் உள்ள அனுபவம். இதான் முதல் ஆண்டு காண்பிக்கிறார். இதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். தீமோத்திட்ட பவுல் சொல்லும்போது கூட சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் இதுக்கு முன்னால கூட நம்ம தியானிச்சிருக்கிறோம். தீமோத்திக்கு கற்பிக்கப்பட்டவர்கள்ங்கிற தலைப்புல நம்ம தியானிச்சிருக்கிறோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது 14, 15 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கும்படி நீ சிறுவயது முதல் பரிசுத்த எழுத்துக்களை சிறுவயது முதல் அறிந்திருக்கிறவன் என்றும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு தெரியும். அவ வேத எழுத்துக்களை எதுக்காக? ரட்சிப்பு கேட்டு, சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு கேட்டு ஞானம் உள்ளவன் ஆகும்படி. ரட்சிப்பு கேட்டு ஞானம் உள்ளவன் ஆகும்படி தான் பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்து கொண்டவன் என்றும் எனக்கு தெரியும். அவ சிறுவயது முதல் இந்த ஆகாரங்க. இது ஆகாரம். இது ஆகாரம். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆகாரம். ஜீவப்பம் நானே சொன்னார். தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார் கிறிஸ்து. அப்ப இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இதை எடுத்துக்கொள்ள இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை சரிபடுத்த இதுதான் மகா ஞானமுள்ள அனுபவம். மனம் திரும்பணும். சில பகுதிகளில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதா? இந்த ஆகாரத்தை கொண்டு நம்முடைய ஜீவியத்தை சரிபடுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மகா ஞானம் உள்ளதுல 2வது நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிற குழி முசல்களும். 2வது ஞானமுள்ள ஜீவராசியை பாருங்க. நான் சொல்லிட்டு முதலே சொன்னேன், கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அடுத்தடுத்த படிப்பணியா நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதான் சொன்னேன், செய்தி முடிவில் சொல்லிடுவீங்க, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த 4 சத்தியங்களுக்குள் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்ன ஜீவராசி? என்ன ஜந்து? குழி முசல்கள். பாருங்க, முதல்ல அற்பமான ஜந்து எறும்பு, 2வது சத்துவமற்ற ஜந்து. பாருங்க, பூமியில ஆண்டவர் எவ்வளவு அழகாக வைக்கிறார் பார்த்தீங்களா? அற்பமானதுதான், ரொம்ப சிறியதுதான், பூமியிலே ரொம்ப சிறுசு. எறும்பும் சரி, குளிமுசலும் சரி, வெட்டுக்கிளியும் சரி, செலந்தி பூச்சியும் சரி, எப்படிதான் உருவத்தில் எப்படிதான் சிறுசு. இன்னைக்கு அதான் உண்மையிலேயே சொல்றேன், வெளி தோற்றம். அதனாலதான் ஆண்டு மகா ஞானம் உள்ள அனுபவங்களை சபைக்கு ஏன் தெரியப்படுத்துறாருன்னா, நம்ம மகா ஞானம் உள்ள அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம ஒருவேளை படிப்புல குறைவுள்ளவங்களா இருக்கலாம், பார்க்க அழகற்றவங்களா இருக்கலாம், அல்லது ஐயா நான் அதிகமா படிக்கலையே, அல்லது பெரிய ஒரு ஆளா இல்லையே, இல்ல நான் பார்க்க ரொம்ப போல்டா இல்ல, ரொம்ப நோஞ்சானா லீனா ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன். உருவம் பெருசே கிடையாது. அதான் உருவத்தெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாரு. அற்பமான ஜந்து. இவன் பாருங்க, அடுத்து வருது பாருங்க, சத்துவமற்ற ஜந்து. அதுக்கு சத்துவமே கிடையாது, பலனே இல்லை. ஆனா பலனாகிய கண்மலை அது கண்டுகொள்ளுது பாருங்க. முதல்ல கிருபையின் காலத்தை பயன்படுத்தணும், கர்த்தரை சேர்த்து கொள்ளணும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஆகாரத்தை ஏற்றுக்கொள்கிற, ஆகாரத்தை சேர்த்து கொள்ளுகிற, ஆகாரத்தை பற்றி கொள்கிற அனுபவத்தை இந்த கிருபையின் காலமாய் பார்க்கிறோம். இல்லை, எறும்புக்கு தெரியும் இதுக்கப்புறம் ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்துல ஒன்றும் செய்ய முடியாது, இப்பதான் நான் கர்த்தரை கண்டடைய முடியும், இப்பதான் ஆகாரத்தை கண்டடைய முடியும். அந்த ஒரு வெளிப்பாடு இதுக்கு கிடைத்தது. அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு இருக்கணும். அதான் மகா ஞானம். 2வது தேவன் வெளிப்படுத்துற என்ன தெரியுமா? கர்த்தரை கண்டடைந்த சபை கண்மலையாகிய கிறிஸ்துவில கட்டி எழுப்பப்படணும். அதனாலதான் 2வது அனுபவத்துல வீட்டை குறித்து பேசுறார். எதை குறித்து பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க, வீடு. அப்ப இந்த குழி மசல்களுடைய அருமையான அனுபவம் என்ன தெரியுமா? மகா ஞானம் உள்ள அனுபவம் எது தெரியுமா? அது வீட்டை கட்டுது. எதுல? கண்மலையில. ஆண்டவர் பாருங்க,
மத்திய எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும், இப்ப எடுக்க வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசிக்கும் போது 2 மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒன்று மணல் மேல கட்டுகிற ஒரு புத்தி இல்லாத மனுஷன். இன்னொரு மனுஷன் யாரு சொல்லுங்க? கண்மலையின் மேல கட்டுகிற, தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷன். எவ்வளவு மேன்மையா சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் லூக்கா 6வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வீட்டுல போய் நான் வாசித்து பார்த்துக்கங்க. காணொலி மூலமா கூட நீங்க இந்த சத்தத்தை மீண்டும் கூட நீங்க கேட்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் சொல்றாரு, ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்லி தேவன் காண்பிக்கிறார். எவ்வளவு நேர்த்தி பாருங்க. அப்ப ஆழமாய் தோண்டி, லூக்கால் எழுதும் போது ஆழமாய் தோண்டின்னு எழுதுறாரு. மத்தியில எழுதல ஆழமாய் தோண்டின்னு இல்லை. ஆனா லூக்கால் எழுதும் போது லூக்கா 6வது அதிகாரம் கடைசி பகுதியில் நான் நினைக்கிறேன் 46ஆம் வசனமா இருக்கும் நினைக்கிறேன், அதுல ஆழமாய் தோண்டின்னு இருக்கு. ஆழமாய் தோண்டி அது மேல கட்டுகிற மனுஷன். அப்ப இங்கேயும் பாருங்க, குளிமுசல் என்ன செய்ய தெரியுமா? சத்துவமற்ற ஜந்து தான். குளிமுசலுடைய அழகு குறித்தோ, நல்லா பாருங்க, முயலுடைய அழகு குறித்தோ, அதனுடைய புத்தி வேற எதையும் குறித்தெல்லாம் பைபிள்ல இல்லை. அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிலாம் ஆண்டவர் பைபிள்ல காமிக்கல. அது மகா ஞானம் உள்ளது இல்லை. எது மகா ஞானம் உள்ளது தெரியுமா? சத்துவமற்ற ஜந்து தான். ஆனா எந்த இடத்துல வீட்டை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? கண்மலை. நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். இந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கண்மலை கிறிஸ்து. அது எதை காண்பிக்க தெரியுமா? உறுதியான அஸ்திபாரம். அப்போ கிருபையின் காலத்துல ஆகாரமாகிய கிறிஸ்துவை, நம்முடைய நித்திய போஜனமாகிய கிறிஸ்துவை, நம்முடைய அழியா போஜனமாகிய கிறிஸ்துவை, யோவான் 6வது அதிகாரத்தின் அடிப்படையில நம்முடைய அழியாத போஜனமாகிய கிறிஸ்துவை கண்டடைந்த பிற்பாடு அதை தொடர்ந்து மகா ஞானம் உள்ள செய்கை எது தெரியுமா? நம்முடைய இந்த ஜீவியமாகிய வீட்டை, இந்த சபையாகிய சரீரமாகிய இந்த சபையாகிய இந்த ஜெப வீட்டை கண்மலையில கட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதான் குளிமுசலுடைய சரியான அடையாளம். நானும் ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் ஊழியம் செய்தேன். அங்க செய்தி, இங்க செய்தி, அங்க 4 நாள் கன்வென்ஷன், இங்க ஒரு 3 நாள் கன்வென்ஷன், இப்படியே ஓடிட்டு இருந்தேன். நான் பேசிட்டு வந்துருவோம். அப்புறம் ஒரு 6 மாசமா 1 வருஷம் கழிச்சு அந்த சர்ச்சுக்கு போகும்போது நம்ம தூத்து போட்டதெல்லாம் உடனுக்குடன் நினைச்சுவாங்க, மூடி போட்டுருவாங்க. கர்த்தர் உனக்கு அது தருவார், இது தருவார்னு சொல்லி உலக பிரகாரமான செய்திகளை போட்டு அனுத்தி மூடி போட்டுருவாங்க. அப்பதான் ஆண்டவர்கிட்ட பேசினார். அதனுடைய விளைவுல தான் உண்மையாவே இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எழுப்பணுங்கிற பாரத்தை தேவன் தந்தா. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அங்க 3 நாள், இங்க 4 நாள் பேசணும்னு ஜனங்க உச்ச அடைஞ்சு ஆகோ ஓகோன்னு வந்துட்டாங்க. இன்னும் சபை பாரம்பரியத்துக்குள்ள தான் இருக்கு. நம்ம அறிவிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம், அங்க எல்லாம் ஜனங்கள்லாம் உச்சம் அடைஞ்சிட்டாங்க, அழுதாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. இருக்கட்டும், சாந்தனே வேடிக்கை பார்த்து சொல்லுவான், பண்ணிட்டியாப்பா, ரைட், உன் வேலையை முடிச்சியா, போய்கிட்டே இருக்கணும். கவரை வாங்கிட்டு என்ன செஞ்சிடணும்? காணிக்கை கவரை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். 3 நாளுக்கு அப்புறம் என் வேட்டையை நான் வைக்காம பாரு, யாரெல்லாம் உள்ள இறக்கணுமோ அவ்வளோத்தையும் இறக்குறேன். கோயம்புத்தூர்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, விழுப்புரம், எல்லாத்தையும் உள்ள சைட் மணிக்குள்ள இறக்கி விட்டு, உனக்கு அது வருது இது வருதுன்னு சொல்லி செழிப்பு குறித்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை நல்லா அடிச்சு விட்டு, நீ பேசினதையே ஒரே நாள்ல தூக்கி அவ்வளோத்தையும் தூக்கி சாத்துறானா இல்லையான்னு பாரு. அவ்வளோத்தையும் மறக்க பண்ணி தொடர்ந்து ஒரு 50, ஒரு 70, 80 அல்லது 150, 200 செய்தி உள்ள நான் களை இறக்குறேன். நீ தூர்த்து போட்டதை எல்லாத்தையும் நான் மூடுறேன்னு இல்லையான்னு பாரு. இது என்ன ஊழியம்? செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த 15% ஊழியம் எனக்கு வேண்டாம், 15% ப்ராஃபிட் உள்ள ஊழியம் வேண்டாம். 4 பேரை எழுப்பினாலும் தரமா 4 பேரை தொடர்ந்து சந்தித்து இந்த சத்தியங்களுக்குள்ளேயே நடத்தி 100க்கு 100 பலனை கொண்டு வரணும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. எந்த சபைக்கு பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் அவர்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை பராமரிக்க, அவர்களை தொடர்ந்து கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கென்று தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ ஆவியில நடத்தப்பட்டு நிருபங்களை எழுதி அந்த சபைகளுக்கு கொடுத்து அந்த சபையை கட்டி எழுப்ப மும்முரமா இருந்தாங்க. இதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா அப்புறம் என்னத்தை பைபிள் வாசி, என்னத்தை பிரயோஜனம்? அதனாலதான் இன்னைக்கு சும்மா சொல்ல தப்பா நீங்க சில குருவானவர்கள் கூட நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் பயங்கரம் பேசுவாங்க. இது அங்கி போடுறது உனக்கு தெரியலையா? இது புதிய ஏற்பாட்டுடைய ஊழியமே கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா?
முகப்புல என்னென்னமோ டிசைன்லாம் வச்சு என்னென்னமோலாம் வச்சு கும்பிட்டுக்கு போடுறது, இது எதுவுமே பிரியமானவர்களே சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளுங்க. இந்த வேத வசனத்துல இல்லாத எதையுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நிறைய பேர் பயங்கரமா பேசுவாங்க, ஆனா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அங்கி போடணும், அந்த இலவசமா கொடுத்தது வீட்டை பிடிக்கணும், வீடு விட மாட்டேன், அப்பப்ப இது கமிட்டி மெம்பர்களுக்கு நல்ல ஜால்ரை தட்டுறது. ஆனா ஜனங்கள் மத்தியில் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி தேவனுக்காக வாழணும், எல்லாம் போச்சுப்பா. நீ உண்மையிலே உனக்கு போல தைரியம் இருந்ததுன்னா, சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்ட ஆளா இருந்தா முதல்ல அந்த அங்கேயே போட்டுட்டு வா பார்ப்போம். இந்த அப்போ சொல்லி ஊழியத்துக்கு வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். என்னங்க வேஷம்? இந்த வேஷமே போடக்கூடாதுங்க. இந்த வேஷம் தேவையே இல்லை. வீட்டை கட்டி எழுப்பணும், கண்மலையில கட்டி எழுப்பணும். செய்யறது எல்லாம் எல்லாம் அந்த பெரிய பெரிய ஆட்களோட பணக்காரர்களுக்கு எல்லாம் எசஞ்சு போயிட்டு சும்மா செய்தியில மொத்தம் டாம் டீம் போட்டு பேசுறதுலாம் ஒரு பிரோஜனம் கிடையாது. முதல்ல நீ அந்த சாக்கடை விட்டு வெளியே, சாக்கடையில இருந்து நீ என்னது சாகசம் பேசிட்டு இருக்கிறப்பா, வெளியே வந்துட்டு பேசணும். என்னன்னு சொல்லுவாங்க, ஐயோ அந்த குருவானவர் இது பயங்கரமா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது சாக்கடையில இருந்துட்டா? ஐக்கியப்பட்டது எல்லாம் என்னது எச்சிக்கப்படாதலோடு நல்ல கை கோர்த்துக்கிட்டு நல்ல சொகுசான வீட்டை அனுபவிச்சுக்கிட்டு அதை விட முடியாது. பெரிய பிரசங்கம். பிரியமானவர்களே, இந்த வீட்டை கட்டி எழுப்பணும். கண்மலையாகிய கிறிஸ்து கண்மலையில தோண்டுது பாருங்க, சத்துவம் இல்ல, கண்மலையில தோண்டுது பாருங்க. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. என் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நான் நிற்க வேண்டும். கடைசி 2 அனுபவங்கள் என்ன தெரியுமா? நான் முதல் 2 அனுபவங்களை சொல்றேன், அது அடிப்படையான சத்தியங்கள். கடைசி 2 அனுபவங்கள் ஆழமான சத்தியங்கள். அது அறியது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் தயவுசெய்து நல்ல கவனிங்க. 3வது ஒரு ஜந்து காண்பிக்கப்படுது. சீக்கிரமா வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 27 நீதிமொழிகள் 30:27. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய 3வது படிப்பு என்ன தெரியுமா? ராஜா கிடையாது, ஆனா பவுஞ்சு பவுஞ்சா, பவுஞ்சுனா கூட்டம் கூட்டமா பாருங்க. பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பேண்டுன்னா அப்படியே கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா பறந்து வருது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அழகா பைபிள்ல பாருங்க, ராஜா கிடையாதான். எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு? இப்ப யாராவது அப்போனா என்ன தெரியுமா, அந்த மூவிங்கை பத்தி தான் பேசுறாரு. அதாவது நகருதல், இயங்குதல். நல்லா கவனிச்சுட்டே இருங்க, எல்லாம் ஞான அர்த்தமுடைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது ஃபர்ஸ்ட், கிருபையின் காலத்தில் ரட்சிப்பை கண்டடையணும், மனம் திரும்பணும். 2வது வீட்டை கட்டி எழுப்புகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய மேன்மையான அனுபவம் என்ன தெரியுமா? வழி நடத்தப்படுவது. பாருங்க, வெட்டுக்கிளிகள் எதுக்கு அடையாளம் வைக்கிறது தெரியுமா? வழி நடத்தப்படுவது. ராஜா கிடையாது. இப்ப ராஜா இருந்தா சொல்லலாம். இப்ப ஒரு ஆள் ஒரு ராஜா, வெட்டுக்கிளிகளுக்கு தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். புறப்படுங்க அப்படின்னு சொன்னா, அங்க இறை இருக்கு, புறப்படுங்க, அந்த வயல்ல ஒரு இறை இருக்கு அப்படின்னு ஒரு சைகை காமிக்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய பாஷையில ஏதாவது கத்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க நிறைய இப்படிலாம் கத்து ஆட்கள் இருக்காங்களே, ஒரு மாதிரி கத்துன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ராஜா சொல்லிட்டாரு, எங்க அங்க ஒரு இடம் இருக்கு, ஏன்னா அதுக்கு ஒரு பாஷை இருக்கும்ல, பூனைக்கு ஒரு பாஷை, நாய்க்கு ஒரு பாஷை இருக்க மாதிரி வெட்டுக்கிளிக்கு ஒரு தலைவன் இருந்து அப்படி ஒரு மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு அதை புரிஞ்சு, அந்த வயல்ல நமக்கு இடம் இருக்கு, எல்லாரும் போங்க புறப்படுங்க அப்படின்னு புறப்படும். இல்லை, அதுக்கு ராஜா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வெட்டுக்கிளிகளுடைய உண்மையிலே சிறப்பு என்ன அப்படின்னா, உண்மையிலே அதோடைய இது கிட்டத்தட்ட அதோடைய ஒவ்வொரு கால் வரச அடிப்படையில தான் அது புறப்பட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, காற்று எந்த திசை நோக்கி இழுத்துட்டு போதோ அந்த திசை நோக்கி தான் இது பயணிக்கும். அதுக்கு ஆதாரமாக யாத்திராமம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாத்திராமம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து இப்ப பார்க்கலாம். ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். யாத்திராமம் 10வது அதிகாரம் நான் வேணா உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராமம் 10வது அதிகாரம். ஆண்டு எத்தனையோ வாதைகளை கொண்டு வந்தா, எத்தனையோ வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கவும் எகிப்திற்குள்ளே ஆண்டு நடப்பித்தா. ஒவ்வொன்றும் நடக்கு. அதுல 8வது வாதை தான் இந்த வெட்டுக்கிளிகள் காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகள் என்ன செஞ்சுட்டு கொண்டு வந்தது. என்ன 10 15 நினைக்கீங்களா? இல்ல,
14ஆம் வசனத்தை பாருங்க. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் என்ன செஞ்சுட்டு பரம்பி, இன்னும் பயங்கரமா இருக்கு. எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமா என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. 15 பாருங்க. 15 முதல் பகுதி போட்டு பாருங்க. அவைகள் பூமியின் முகம் முழுதையும், அப்பா, பூமியினுடைய முகத்தையே என்ன செஞ்சுட்டா? இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. It covered the whole surface of the earth. முழு பூமியினுடைய மேல்மட்டம் எல்லாத்தையுமே மூடிட்டு. அப்ப எத்தனை வெட்டுக்கிளி வந்திருக்கும்? ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கா? லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கா கூட இருக்கலாம், அப்படித்தானே? தேசம் எவ்வளவு பரப்பளவு ஃபுல்லா மூடிட்டு. என்ன தெரியுமா? ஒரே ஒரு காற்றை தேவன் அனுப்பினார். அப்போ ராஜா கிடையாது, காற்றினுடைய. அப்போ வெட்டுக்கிளிகள் எந்த நகர், எதுலதான் நகரும் அப்படின்னு கேட்டா, எதுலதான் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டா, எதுல? சத்தமா சொல்லுங்க. காற்றுல தான் மூவ் ஆகும். அப்ப காற்று பரிசுத்த பைபிளின் அடிப்படையில், ஏன் சொந்த வியாக்கியானம் கிடையாது, வேதத்தின் அடிப்படையில் இது எதை குறிக்க தெரியுமா? ஆவியினால் நடத்தப்படுகிறது குறிக்கிறது. ஆவியிலே பிறந்த மனுஷனை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அது சத்தத்தை கேட்கிறானா, அது இன்னிடத்திலிருந்து வருது, இன்னிடத்துக்கு போகிறதுங்கிறது நீ அறியாய். அப்படியே யார் இருக்கிறாவா? ஆவியில பிறந்த மனுஷன் எப்படி இருக்கா? அப்படியே இருக்கிறான். அப்ப ஆவியில பிறந்த மனுஷன் அப்படியே இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான் சொல்லுங்களேன்? ஆவியில நடத்தப்படுற ஆவியில பிறந்த மனுஷன் அப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எதை போல இருக்கிறான்? காற்று போல இருக்கிறான். வெட்டுக்கிளிகள் எப்படி பறக்கும் தெரியுமா? வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா என்ன செய்யக்கூடாது. நான் தான் ராஜா, நானே மந்திரி, என் சொந்த பேச்சு தான் நான் கேட்பேன், எனக்கு நானே ஒரு கோட்டை போடுவேன் அப்படிங்கிறதுலாம் கிறிஸ்தவத்தில் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அது மகா புத்தியினம். நம்ம மகா ஞானம் உள்ளதை தியானிச்சுட்டு வர்றோம். ராஜா இல்லாது இருந்தோம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு செயல்பாட காமிக்கிறார். ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது முதல் ஞானம், முதல் மகா ஞானம். 2வது மகா ஞானம் எங்க இருக்குன்னு கேட்டா, கண்மலையை தோண்டி அதுல வீட்டை கட்டுறது மகா ஞானம். உலக பொருட்கள்ல கட்டிடாதீங்க, மணல் மேல கட்டாதீங்க. மணலும் ஏன் கண்மலையும் சேர்த்தாண்டு சொல்ல தெரியுமா? மணல் உங்களுக்கு புரியுதா? மணல் எதை குறிக்கி? உலகம், பூமிக்குரியவைகள். அப்ப கண்மலைக்கு எதிர்ப்பதம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மணலை தானே காமிக்காரு. நீங்க பாத்துக்கங்க, மணலுடைய இறுக்கம்தான் கண்மலை. நல்ல கட்டியாகி கல்லு பாறை மாதிரி ஆயிட்டு, இன்னைக்கு லகுவா மணல்ல கட்டிட்டு போயிடலான்னு பார்க்காங்க. மணல் வேண்டாங்க. மணல் அது இஸ்மவேலுக்கு அடையாளம். அது பூமிக்குரியவைகளை காண்பிக்கிறது. பூமிக்குரியவைகளையே நம்முடைய கூடாரத்தை போடக்கூடாது. கற்பாறை உறுதியான ஜீவியம் வேணும். நீ பூமிக்குரியிலே சார்ந்திருந்தா ஒரு சின்ன கஷ்டம் தான் நம்ம தூக்கி வீசி போட்டுரும். கண்மலையாகி கிறிஸ்து மேல கட்டப்பட்டவர்கள் ஒரு காலம் வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. அது உறுதியான அஸ்திபாரத்தை குறிக்கி. 3வது நம்ம பார்க்கிறோம், இந்த வெட்டுக்கிளிகள் பாருங்க, இந்த மூவிங்க மட்டும் பாருங்க, வேற எதுக்கும் சொல்லல. வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்பட்டு பார்த்தீங்களா, அதனால அது மகா ஞானம் தான் போட்டிருக்கு பைபிள்ல. அது எவ்வளவு ஸ்பீடா பறக்கு பார்த்தீங்களா, அதோடைய ரெக்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதனால மகா ஞானம் போட்டிருக்குதா. ராஜா இல்லாதிருந்தும் ஆவியானவர் சொல்றாரு பிலிப்பை பார்த்து, நீ வனாந்தர மார்க்கமாய் போ. அந்த காற்று பாருங்க எப்படி காற்றில் அப்படி பயணிக்கார் பாருங்க. ஆவியானவரால் நடத்தப்பட்டார் பாருங்க. வனாந்தர மார்க்கம் போ வர்றாரு. அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஆவியிலே நடத்தப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் பிரியமானவர்களே. அவ ஆகாரத்தை கண்டடைகிறோம். 2வது கண்மலையாகிய கிறிஸ்துவ கண்டடைந்து அதுல ஆழமா தோண்ட என்ன வரும் தெரியுமா? ஆழம் தான் வருங்க. கொடிமுசல் எந்த அளவுக்கு தோண்டுதோ அந்த அளவுக்கு இதுக்கு சேஃப்டி. ஒரு 2 அடி தான் தோண்டிருக்கு அப்படின்னா சீக்கிரமா எதனாலும் டக்குன்னு உள்ள தலையை விட்டு தூக்கிட்டு போயிடாது. நல்ல ஆழமா தோண்டினா, அவ கண்மலையில ஆழமாய் தோண்டி, அப்படிதான் லூக்கால வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் கடைசி பகுதியில். ஆழமாய் தோண்டி அந்த கற்பாரின் மேல வீட்டை கட்டுற மனுஷன். அவன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல கட்டி எழுப்பப்படணும். வீட்டை குறித்து ஆண்டவர் பேசுறார். முதல்ல ஆகாரத்தை குறித்து பேசினவர் 2வது வீட்டை குறித்து பேசுறார். 3வது புறப்படுகிற தன்மையை குறித்து பேசுகிறார். இது மகா ஞானம், புறப்படுதல். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஆவியில நடத்தப்பட்டுதான் இருக்கணும். எனக்கு சேர்த்தன் சொல்றேன்.
பவுஞ்சு பவுஞ்சா புறப்படுது. எப்படியா? ராஜா கிடையாது. இதுதான் நமக்கு இந்த திட்டமா வழங்கணும். எனக்குன்னு என்னது ஒரு கோட்பாடை வச்சு நான் என் ஜீவியத்துக்கு நான் ராஜா கிடையாது. நீ சிலருக்கு என்ன தெரியுமா, ஐஸ்வர்யவான்கள் தான் நம்மளை ஜனங்கள் நடத்துவாங்க. ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு சரியா சரியா சரியான்னு. ஒரு ஏழை வீட்டுல ஒரு டெத்து விழுந்தா வரம் போக மாட்டாங்க. ஒரு பணக்கார ஐஸ்வர்யவான் வீட்டுல ஒரு டெத்து விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்தடிச்சிட்டு ஓடுவாங்க. காஃபி குடிக்காங்களோ குடிக்கலையோ விழுந்தடிச்சிட்டு ஓடுவாங்க. அது கார் எடுத்துட்டு வேகமா ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜா அவங்க தான். ஆவியில நடத்தப்படணும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்தப்படுற அனுபவம் தான் இதை காண்பிக்கிறது. வெட்டுக்கிளிகள் எப்படி புறப்படும் யாருக்கு தெரியும்? ராஜா கிடையாது. தலைவன் இருந்தா ஒரு சிக்னல் காமிச்சா என்னது அப்படின்னு சொன்னா டக்குன்னு போறதுக்கு இருக்கும். ராஜாவே கிடையாது. அது எப்படி போகும்? காற்றினுடைய திசையிலேயே தான் போகும். காற்றிலேயே தான் பயணிக்கும். அவ காற்று குறித்து நம்மளா சொந்த வியாக்கியம் எடுக்கும் இல்ல. யோவான் 3:8 சொல்லியிருக்கு, அது ஆவியில பிறக்கிற அனுபவத்தை குறிக்கி. மாம்சத்தின்படி ஜெபிக்க கூடாது. மாம்சத்தின்படியான யோசனை, மாம்சத்தின்படியான யுக்தி, மாம்சத்தின்படியான செயல்பாடு, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆவியில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் கிறிஸ்துவ ஜீவித்துக்கு தேவையா இல்லையா? நம்ம எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கடைசியானது என்ன தெரியுமா? சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். செலந்தி பூச்சி அங்க சொல்லப்பட்டிருக்கு 28 நினைக்கிறேன், 28 வசனத்துல, நீதிமொழிகள் 30:28 தன் கைகளினால் என்ன செய்தான்? வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற செலந்தி பூச்சி. செலந்தி பூச்சி எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்று நாம் இங்கே கவனிக்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, செலந்தி பூச்சி அரசர் அரண்மனையில் இருக்குதான். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். மகா ஞானமுள்ள 4 குறித்து பார்க்கும்போது அதுல கடைசி பகுதி என்ன தெரியுமா? அரசர் அரண்மனைகளில் இருக்கிற செலந்தி பூச்சி. அது எங்க இருக்கு அப்படிங்கிற மேன்மை தான் மகா ஞானம் உள்ளது. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய கடைசி பகுதி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு அரசர் உண்டு, அரசருக்கு அரண்மனைகள் உண்டு. அதான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அது என்ன? தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற செலந்தி பூச்சின்னு ஏன் எழுதுறாரு அப்படின்னா, செலந்தி பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னா, செலந்தி கீழே விழுந்து விழுந்து தான் எந்திக்கும். செலந்தி பூச்சி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படியே தன் கூட்டை கட்டிக்கிட்டே இருக்கும். கட்டிக்கிட்டே இருந்து என்ன செய்யணும், டக்குன்னு கீழே விடும். திரும்பி பார்த்தா அப்படி தொய் விடும், அப்படி கீழே அப்படி வரும், அப்படி ஜம்ப் பண்ணும், மறுபடியும் ஜம்ப் பண்ணி என்ன செய்யும், மறுபடியும் வரும். ஐயோ முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்துட்டோம், இனிமே அவ்வளோதான். மனுஷன் திரும்பி பார்த்தா தட்டிட்டு போயிடுவான். நல்லா கெட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு 2 நாள் நல்லா கெட்டிக்கிட்டு இருக்கும். வீட்டில் யாரும் இல்லை, நம்ம கெட்டுவோன்னு சொல்லி கெட்டிக்கிட்டு இருக்கோம். திரும்பி பார்த்தா 2-3 நாள் கழிச்சு வெளியூர் போனவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தால் என்ன செய்யும், தலையில் டப்புன்னு போட்டு அடித்த உடனே டக்குன்னு பிச்சு விட்ருவாங்க. இது என்ன இது நூலாம்படை அப்படின்னு டக்குன்னு பண்ணுவாங்க. உடனே தட்டி விட ஸ்பீடில் மறுபடியும் ஏறும் பாருங்க. இது எதை காண்பிக்குன்னா, பிரியமானவர்களே, அரசர் அரண்மனைகளில் நீங்களும் நானும் இருக்கணும். நமக்கு அரசர் யாரு தான்? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் யாரு தான்? இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தில் 4வது படிப்பினை, அப்ப மகா ஞானம் உள்ளவைகளில் நமக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ற வர்ற இந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். கிறிஸ்துவை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம கண்டுகொண்டு மனம் திரும்பணும், ஆகாரத்தை உட்கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சரியான மனம் திரும்புதல் அனுபவிக்கணும். 2வது என்ன வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, வேதம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவை கண்டடைந்து மனம் திரும்புதல் அனுபவத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையானது கண்மலையிலே கட்டி எழுப்பப்படுகிற வீடாய் காணப்பட வேண்டும். 3வது என்ன சொல்றாரு? அனுதினமும் ஆவியில் என்ன செய்யப்படணும்? வழிநடத்தப்படணும். இதான் மகா ஞானம் உள்ளது, சாதாரணது கிடையாது. மகா ஞானம் உள்ளது குறித்து தியானிச்சுட்டு வர்றோம். 4வது பார்க்கிறோம், தன் கைகளினால் என்ன செய்யுது? வலைய பின்னி, தன் கைகளினால் வலையை பின்னி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அதோடைய கையில என்ன செய்யுதுன்னா, அதோடைய கையினாலே என்ன செய்யுது? வலையை பின்னுது. பின்னும்போது எவ்வளவு இன்னல்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு. கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனா மீண்டும் மீண்டும் எவ்வும் சில நான் பைக்கில் போகும்போது கூட சில தட்டி விட்டுருவேன்.
ஏன்னா வண்டியில் ஒரு 2 மணி நேரம் விட்டால் கூட திடீர்னு என்ன செய்யும்னா அது கூட கெட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கும். மரத்தில் இலை விட்டோன்னா மரத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம சில தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டு போயிட்டான்னு பார்த்தா மறுபடியும் ஸ்ப்ரிங்கு மாதிரி மறுபடியும் நம்மளோட கையில் பிடிக்கும், வரும். அது விடவே விடாது. இது எதை காண்பிக்க தெரியுமா பிரியமானவர்களே? நாமும் இந்த பூமியில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே இருந்து விடாமல் எழுந்து மறுபடியும் எழுவேன். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப என்ன செய்வானா? எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் சொல்லி நம்ம எழுந்து அரசர் அரண்மனையில இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சியா இருக்க வேண்டும். அரசர் அரண்மனைகள் இது எதை வெளிப்படுத்து தெரியுமா? அரசர் அரண்மனை ஏரோதுடைய அரண்மனையா? பரலோகம். நமக்கு அரசர் யார் தான்? கர்த்தர். அவருடைய அரண்மனைகள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த அரண்மனையிலே நிலை நிற்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சி. இது என்னது? ஞானம் உள்ளதா இல்ல மகா ஞானம் உள்ளதா? மகா ஞானம் உள்ளது. நம்ம சில நேரங்களில் வீழ்ச்சி அடைகிறோம். அதான் ஒரு சம்பவத்தை கூட நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். அந்த காலத்தில் ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து வந்தது. இது நடந்த உண்மையான சம்பவம். பிள்ளைகளுடைய பாட புஸ்தகத்தில் கூட இது சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் அந்த காலத்தில் பயங்கரமாக யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஸ்காட்லாந்து அரசாட்சி செய்த ராபர்ட் குரூஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா, ராபர்ட் குரூஸ் என்கிற ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? இங்கிலாந்துக்கு விரோதமாக படையெடுக்க, இங்கிலாந்துக்கு விரோதமாக யுத்தங்களை மும்முரப்படுத்தி அவர் போய் யுத்தம் பண்ணுறாரு. முதல் தடவை தோத்துட்டார். 2வது தடவை யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் படிக்கிற நாட்களில் கூட படிச்சிருக்கலாம். யுத்தம் பண்ணுறாரு, தோத்துட்டார். 3, 4, 5 இப்படி 13 முறை தோத்துட்டார். வாழ்க்கையே வெக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் இனிமே எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி சோர்வடைந்து இருக்கிற சமயத்தில் இங்கிலாந்து படம் என்ன செய்யுது தெரியுமா? இராணுவம் அந்த படம் என்ன செய்யுதுன்னா, இனிமேல் இந்த ஸ்காட்லாந்து ராஜாவை காலி பண்ணிட வேண்டியதுதான், இவன் தொடர்ந்து நமக்கு விரோதமாக வர்றான்னு சொல்லி காலி போடணும்னு வரும்போது தான் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஓடி ஒளிஞ்சு, உயிர் தப்ப ஓடி ஒளிஞ்சு ஒரு சின்ன குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டார். அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு மனசோர்வடைந்து இருக்கும்போது திடீர்னு பார்க்குறார், அங்கே ஒரு காட்சி இருக்குது. அங்கே அவனை பார்க்குறார், ஒரு ஸ்பைடர், ஒரு சிலந்தி பூச்சி என்ன செய்ய தெரியுமா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஒரு வீட்டை கட்டுது, ஒரு மாதிரி ஒரு கூடை கட்டுது. கட்டும்போது கீழே பொத்துன்னு விழுது. இதோட நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. மறுபடியும் எழும்பி அதோட வேலையை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் கீழே விழுது. அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தார். நடந்த உண்மையான சம்பவம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது கிட்டத்தட்ட 13 தடவை கீழே விழுதான். விழுந்து மறுபடியும் எந்திக்கி விழுந்துட்டு, ஐயோ விழுந்துட்டோமே போதும்னு சொல்லி போட்டுட்டு போகல. மீண்டும் எழும்புது. அது எல்லாத்தையும் பண்ணி 14வது தடவை எழுந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் முடிச்சிட்டு இதை பார்த்துட்டே இருந்தவர், நம்ம 13 முறை தோத்துட்டோமே, இதுவும் 13 தடவை கீழே விழுது, ஆனால் 14வது தடவை எழும்பி ஜெயிச்சுட்டே. இவருக்கு ஒரு நம்பிக்கை வருதான். என்ன செஞ்சார் தெரியுமா? தைரியம் குகையை விட்டு வெளியே போகிறார். போய் தன்னுடைய படைகளை மறுபடியும் திரட்டி இங்கிலாந்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி 14வது தடவை அவர் ஜெயிச்சிட்டார். இது சரித்திரத்தில் கூறப்படுகிற உண்மை வரலாறு. ராபர்ட் குரூஸ் என்கிற ராஜா ஸ்காட்லாந்தில் உள்ளவர். பிரியமானவர்களே, இது எதுக்காக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னால், இந்த சிலந்தியுடைய தன்மை என்ன தெரியுமா? அடிக்கடி என்ன செய்யும்? கீழே விழும். அடிக்கடி சரிஞ்சு போகும். இந்த மனுஷன் தட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி நம்மளை மனுஷன் என்ன செய்வோம்? பல வகையில் நம்மளை தட்டுவான். பல வகையில் நம்மளை கீழே தட்டி விழ வச்சுக்கிட்டே இருப்பான். பல சூழ்நிலைகள் நம்மளை கீழே விழ வைக்கும். ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ மகத்துவம் பார்த்தீங்களா? அப்போ இதுதான் இந்த மேன்மை. அப்போ எத்தனையோ முறை நம்மளை எத்தனையோ காரியங்கள் கீழே விழ வைக்கலாம். பாவ சோதனைகளாக இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? நம்முடைய வலையை பின்னிட்டே இருக்க வேண்டியதுதான். திரும்ப என்ன செய்ய எழுந்துடணும். நான் கீழே விழுறதுக்காக உற்சாகப்படுத்தலை. கீழே விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒடுங்கி போயிட மாட்டேன், நான் எழுந்திருப்பேன்னு சொல்லி எழுந்திருக்கணும். சிலந்தி பூச்சியினுடைய அம்சம் இதுதான். அப்போ என்ன செய்யும் தெரியுமா? அது விழுந்தாலும் மறுபடியும் போராடும். அது மறுபடியும் போராடி மறுபடியும் எழுந்திருக்கும். கீழே விழும், மறுபடியும் எழுந்திருக்கும். சறுக்கி விழும், மறுபடியும் எழுந்திருக்கும். அங்கிட்டு இங்கிட்டுமா அப்படியே அசை வரும், மறுபடியும் எழுந்திருக்கும். அதை கட்டி என்ன செய்யும் தெரியுமா? அதான் சொல்றாரு, பெண்ணி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சி. மகா ஞானத்தை தான் நாமும் கூட எத்தனை முறை
சரிக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கிடக்காம எழுந்து என்ன செய்யணும்? நாம் தேவனுக்காக விசுவாச போராட்டத்தை போராடி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வீட்டிருக்கிறவர்களை காணப்பட வேண்டியது அவசியம். இருக்க இடத்துல நாம் அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? அப்படி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே, மகா ஞானம் உள்ளவைகளை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே,